திருவன் சரணை. அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் மான்சபின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம் அனுசோத்தைய பட்டிசோத்தைய என்கிற இரண்டும் என்ன கூறுகிறது, அனுசோத்தை என்றால் என்ன, பட்டிசோத்தை என்றால் என்ன? நாங்கள் இங்கே கதைப்பது நடைமுறை பக்கம். நடைமுறை பக்கமன்றி இது ஒரு கற்பனை கதையோ ஒரு சிலபஸை போலவோ கிடையாது. இப்போ நடைமுறை பக்கம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்கணும், இதை கையாண்டதாக இருக்கணும், இது ப்ராக்டிக்கலாக பழக்கப்படுத்தினதாக இருக்கணும். அப்போது தான் அது நடைமுறை அனுபவத்தோடு வரும். அனுபவபூர்வமான ஒரு கருத்தைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதை அனுபவித்து இதை உறுதியானதன் பிறகு பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவத்தில் நிலையில் இந்த சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ அனுசோத்தை என்பது நாங்கள் வாழ்கின்ற இந்த இல்லற வாழ்க்கையில் அனைத்து மதத்தவரும் வாழும் இந்த உலகம் உண்மையாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு வாழும் வாழ்க்கை தான் அனுசோத்தைய. அனுசோத்தை என்பது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதைப் போல தான் இந்த அனுசோத்தை என்பது இது பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதைப் போல இது போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உண்மை என நம்பி இருக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை வாழும் மனிதர் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. மூக்குக்கு உணரும் வாசனை, நாக்குக்கு உணரும் சுவை, உடம்புக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதில் பிடிப்புக்கு உள்ளாகி பிடிப்பில் இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் அனுசோத்தைய. ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதைப் போல இந்த மனிதன் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். இப்போ இந்த வாழ்க்கை என்பது இந்த ஆறு கடலை நோக்கி போய்கொண்டிருப்பதைப் போல இந்த மனிதனுடைய வாழ்க்கை உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதனின் வாழ்க்கை என்பது அந்த கடலை நோக்கி போய்கொண்டிருப்பதில் போல போய்கொண்டிருக்கிறது. கடல் என்பது துன்பம். இங்கே இதுதான் மெயின் தான் துன்பம். இப்போ துன்பத்துக்கு கீழே தான் இவை அனைத்தும் இருக்கிறது. அப்போ நாங்கள் போவது துன்பத்தை நோக்கி. கடல் என்கிற அந்த ஆழ்கடல் துன்பத்துக்குத்தான் நாங்கள் அடித்து போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையாக இருக்குது. இப்போ எந்த மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் மதத்துக்கு புறம்பாக பேசலை, மதத்தவர் என்று நாங்கள் விரோதம் இங்கே கூற வரலை. மதத்தவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் பகவான் புத்தர் அவர்கள் கருணை காட்டினார்கள்.
அதே போலத்தான் எங்களுக்கும் இந்த மனிதர்கள் வாழ்வது துஷ்டியில் ஏனைய துஷ்டிகளில் வாழ்கிறார். இன்றைய மனிதர் இந்துவை, கிறிஸ்தவரை, இஸ்லாமியரை, பௌத்தரை, எந்த மதத்தவரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது துஷ்டியில். உலகம் உண்மையாக இருக்கிறது. எங்களை படைத்தவர் இருக்கிறார், எங்களை படைக்கப்பட்டவர் இருக்கிறார், எங்களை ஆள்பவர் இருக்கிறார், எங்களை வழி நடத்துபவர் இருக்கிறார் என்று வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் துஷ்டியில்தான் இருக்கிறார்கள். உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் துஷ்டியில் இருக்கும்போது இவனுடைய பயணம் அனுசோத்தையில் தான் இருக்கிறது. அவர் போவது துன்பத்தை நோக்கி, ஆழ்கடல் துன்பத்தை நோக்கி அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது இதன் காரணமாக தான் நாங்கள் இன்றைக்கு மதம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். அனைத்து மதத்தவரும் வாழ்வது துன்பத்தில், போவது துன்பத்துக்கு. அப்போது இதை நாங்கள் சொல்லணும், கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். சொல்லாட்டி இதை தெரியாது தானே. சொன்னாதான் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். இதை மூடி மறைப்பதற்கு இங்கே ஒன்றும் கிடையாது. மூடி மறைப்பதற்கு இங்கே எதுவுமே கிடையாது. மூடி மறைச்சி நாங்கள் இதை மறைச்சிக்கிட்டு நாங்கள் மேலே போனால் எங்களுக்கு இதில் இருந்து விடுதலை அடைய முடியாது. எங்களுடைய துஷ்டி எங்களுக்கு தெரியணும். நாங்கள் இருப்பது என்ன, எங்கே, நான் இருப்பது எந்த துஷ்டியில், நான் இருப்பது துஷ்டியிலா இல்லை நான் சரியா, நான் பிழையா என்பதை நான் ஒரு தேடலை செய்து பார்க்கணும். அப்போதான் எனக்கு இது புரிய வரும். அப்போ எனக்கு புரியாமல் எனக்கு புரிவதற்கு நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது சரியா பிழையா, நான் செய்வது சரியா பிழையா என்ற ஒரு தேடுதலை நான் எனக்குள் செய்து பார்க்க வேண்டும். இந்த செய்து பார்ப்பதற்கு இன்றைய மனிதர்களுக்கு பௌத்தம் என்ற தமிழ் பௌத்தர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. சைனா, ஜப்பான், இலங்கை, இன்னும் பர்மா போன்ற நாடுகளில் பௌத்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பௌத்தம் என்ற இந்த மதத்தவர்கள் யாரும் தமிழ் பௌத்தர்கள் இல்லை. அப்போ இவர்களும் இருப்பது இந்த துஷ்டியில் தான். உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இந்த பௌத்த துஷ்டியும் இந்த மித்யா துஷ்டி தான். இதுவும் ஒரு துஷ்டி. இவரும் போவது அனுசோத்தையில். இவருக்கும் துன்பம்தான். இவரும் போவது துன்பத்தை நோக்கி தான். அப்போது இந்த உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு வாழும் மனிதர் அத்தனை பேரும் பௌத்தம் என்று போட்டுக்கொண்டாலும், யார் எவர் என்று போட்டுக்கொண்டாலும், அங்கே இருப்பது துஷ்டியாக இருந்தால் அவர் இருப்பது பிழையான வழியில், அவர் போவது சரியான வழியில் கிடையாது. அவருக்கு சரியான பாதை கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு பிழையான பலனை தான் எதிர்பார்க்க முடியும். எதிர்ப்பு அவருக்கு கிடைப்பது பலன் என்பது நல்ல பலன் கிடையாது. நல்ல பலனை எதிர்பார்க்கணுமா இருந்தால் அப்போ நாங்கள் நல்ல வழியில் செல்லணும். ஒரு நல்ல வழியில் பயணம் செய்தால்தான் எங்களுக்கு நல்ல பலனை அடைய முடியும். நாங்கள் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இந்த உலக வாழ்க்கை மனிதனின் செயல்பாடு இன்றைக்கு இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதைப் போல இவர் பள்ளத்தை நோக்கி போய் துன்பத்துக்கு அடித்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ இவருடைய பிறப்பு இறப்பு சம்பவம் இவரே இதை வழி நடத்தி போய் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்பது இவராலேயே ஏற்படுத்தி கொண்டு இவர் இதை வழி நடத்தி கொண்டு இவருக்கே இவர் கர்மத்தை சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் கர்ம பூமி. இந்த அனுசோத்தை என்பது தான் கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அத்தனை மனிதரும் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் அத்தனை பேரும் கர்ம பூமியில் தான் இருக்கிறார். அவருக்கு கர்மம் என்பது பரிசினை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவர் கர்மத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர் கர்ம பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் போவது துன்பத்தை நோக்கி. மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பது போல பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல அவர் ஈகோவின் காரணமாக இந்த
ஆணவம் ஆணவத்தின் காரணமாக உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் வாழும் இந்த மனிதன் ஆணவம் ஈகோவின் காரணமாக அவர் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெறுப்பு விருப்பு என்ற 2 உச்சக்கட்டங்களில் வாழும் இந்த கர்ம பூமியில் இருக்கும் இந்த மனிதன் இப்போ நல்லது கெட்டது இரண்டையும் செய்கிறார். ஆனால் சப்ப பாப்பச அகரணம் பகவான் புத்தர் கூறியது நல்லது கெட்டது என்று இங்கே ஒன்றும் கிடையாது. அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. நல்லது கெட்டது என்று நாங்கள் என்ற இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதன் நல்லது செய்தால் நல்ல பலன், கெட்டது செய்தால் கெட்ட பலன் என்ற இரண்டும் கர்ம பூமி தான். இப்போ கர்ம பூமியில் புண்ணியம் கிடையாது. ஏனென்றால் அங்கே அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. நாங்கள் நல்லதை எண்ணி நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்ல பலனை எதிர்பார்த்தாலும் அங்கேயும் இருப்பது கர்மா. இப்போ கர்மா என்பது எங்களை பரிசினை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்று பகவான் புத்தர் கூறுவது, நாங்கள் நல்லது செய்தாலும் அங்கேயும் புண்ணியம் என்று இங்கே ஒன்று கிடையாது. கெட்டது செய்தாலும் அதில் எப்படியும் புண்ணியம் இல்லை. ஒரு நல்லது கெட்டது எதை எப்படி செய்தாலும் இந்த அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்கிற போது நாங்கள் நல்லதை செய்தாலும் அதை நாங்கள் நினைத்து தான் செய்கிறோம். ஒருத்தருக்கு நல்லதை செய்யணும், அவருக்கு நல்வழியை காட்டணும் அப்படின்றது எல்லாமே இந்த எண்ணங்களில் வாழும் மனிதன் அவர் நல்லதை செய்து அதில் பலனை எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் இருப்பது ஆணவத்தில், இந்த ஈகோவில் வாழும் மனிதன், ஆணவத்தில் வாழும் மனிதன் போவது துன்பத்தை நோக்கி. அவருக்கு நல்ல பலன் கிடையாது. நல்லதை எதிர்பார்த்தாப்புல அவருக்கு நல்லது கிடைக்க போகிறது கிடையாது. அவர் கர்ம பூமியில் இருந்து கொண்டு மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல ஈகோவின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக அவர் குரங்காகவோ நாயாகவோ அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும் என்பதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ சப்ப பாபச அக்கரணங் என்பது அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. இப்போ அனைத்து எண்ணங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்தால்தான் குசலைக்கு வருவோம். குசலச உபசம்பதா. அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. அனைத்து எண்ணங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்தால், அனைத்து எண்ணத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்தால் குசலை என்ற புண்ணியம் அங்கே தான் இருக்கிறது. இந்த புண்ணிய தர்மம் இங்கே தான் இருக்கிறது. அப்போ இதை பிக்கு இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்பது தான தர்மங்களை கொடுப்பதோ, பஞ்சசீலம் கடைபிடிப்பதோ, அட்டசீலம் கடைபிடிப்பதோ, தசசீலம் கடைபிடிப்பதோ, பிறருக்கு உதவுவதோ எதுவுமே கிடையாது. அது அனைத்தும் எண்ணங்களில் எதுவும் உண்மை கிடையாது. எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது. அப்போ எண்ணங்களிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்தவர் குசலைக்கு வருகிறார். அவர்தான் புண்ணியவான். இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் இதுதான். மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், மாயையிலிருந்து கற்பனையிலிருந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்துக்கு ஒருவர் வருகிறாரோ அவர்தான் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருபவர். கர்ம பூமியிலிருந்து காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வருபவர் இவர்தான். அவருக்கு இந்த ஆற்று நீர் பள்ளத்தை அடித்து போய்கொண்டிருப்பது போல அவருடைய வாழ்க்கை பயணம் மறுபடியும் இந்த உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு துஷ்டியில் அவர் பிடித்து கொண்டு உலகம் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு அவருடைய வாழ்க்கை பயணம் தொடராது. அவருடைய பயணம் ஆற்றில் மேல் நோக்கி அவர் நீந்துவதைப் போல அவர் மேல் நோக்கி புறப்பட தொடங்குகிறார். இதுதான் சம்மா திட்டி. இந்த சம்மா திட்டி என்பது எண்ணங்கள் அல்ல. எண்ணங்களிலிருந்து அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம்தான் சம்மா திட்டி. இப்போ சம்மா திட்டி என்பது சத்திய ஞானம். இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் தான் பகவான் புத்தரின் சத்திய தர்மத்தை கேட்பவர். சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் சம்மா திட்டிக்கு வருகிறார். அப்போது சத்திய ஞானம் அடைகிறார். அப்போது இது கேட்காத ஒருவரால், இந்த சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவரால் சம்மா திட்டிக்கு வர முடியாது. அவர் படிசோத்தைக்கு வர முடியாது. அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியாது.
அப்போ இந்த சம்மாதிட்டிக்கு வந்த சத்திய ஞானம் அடைந்தவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். அவருக்கு கர்மா பரிசளிப்பதற்கு அவருக்கு உலகம் ஒன்று இல்லை. அதாவது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது, இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை. இது அனைத்தும் எண்ணங்கள். இவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் என்பது மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருப்பதை தான் அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இந்த உலகம் நிச்சயமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என்ற திருஷ்டியில் வாழ்ந்த அனுசோத்தையில் பயணம் செய்த இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி அடித்து போய்கொண்டிருந்ததை போல போனவர் சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொண்ட போது, அவர் சமாதிட்டிக்கு வந்தபோது அனைத்து எண்ணங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார். அதாவது வெளியில் ஏதும் கிடையாது, எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. மனதில் எண்ணங்கள் தான் எல்லாமே. மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், சூரியன், சந்திரன், நிலம், பூமி, ரோஜா, மல்லிகை, தாமரை, பேனா, பென்சில், புத்தகம், கொப்பி, இவை அனைத்தும் எண்ணங்கள். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு உணர்ந்தது வாசனை, நாக்குக்கு உணர்ந்தது சுவை, உடம்புக்கு உணர்ந்தது குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள். இப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் நாங்கள் கூறிய அனைத்து எண்ணங்களும். வாழை மரம் என்பது ஒரு எண்ணம், மாமரம் என்பது ஒரு எண்ணம், கட்டில் என்பது ஒரு எண்ணம், மேசை என்பது ஒரு எண்ணம். இப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் உண்மையாக வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்தோம். அப்போ கட்டில் வெளியில் இருக்கிறதா? வெளியில் இல்லை, இது சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டது. மேசை வெளியில் இருக்கிறதா? வெளியில் இல்லை, இது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போது வாழை மரம் என்பது ஒரு எண்ணம் மட்டும்தான், அது இணையப்பட்டது. கண்ணும் காதும் இணைந்தது தான் வாழை மரம். அப்போ மாமரம் என்பதும் ஒரு சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம்தான் மாமரம். இப்போ எண்ணங்கள் வெளியில் இருக்கிறதா? வெளியில் இல்லை, எண்ணங்கள் வெளியில் கிடையாது. எண்ணங்கள் இருப்பது மனதில். மனதில் மாயையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனதில் மாயையில் வாழ்ந்த நாங்கள் கற்பனை உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு, அந்த கற்பனை உலகம் உண்மையாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த வாழ்வு தான் அனுசோத்தைய. இப்போ இதுதான் கர்ம பூமி. அந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட இந்த சத்திய தர்மத்தினூடாக இதை கேட்கிற ஆரிய ஸ்ராவக இந்த சுத்தமய ஞானத்துக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறார். முதலில் சத்திய தர்மத்தை அவர் கேட்கிறார். அவர் கேட்கிற போது அவருக்கு இதை கேட்டு இதை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். முயற்சி செய்து இவர் நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா? காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா? மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை. இது அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொள்கிறார். அவர் புரிந்து கொண்ட நிலையில் அவர் சம்மாதிட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்கு உலகம் உண்மையாக இல்லை, நிச்சயமாக இல்லை, சத்தியமாக உலகம் ஒன்று இல்லை என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொள்கிறார். அப்போது அனைத்து எண்ணங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார். இப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர் சத்திய ஞானம் ஊடாக அவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து தான் இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். விடுதலை அடைந்த சுபாவமானது தான் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவம். இப்போ இந்த சத்திய ஞானத்தினூடாக பயணம் செய்து கிருத்திய ஞானம் வழியாக அவர் கிருத்தக் ஞானம் அடைகிறார். அதாவது அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவத்தில் அவருக்கு உணர்வு ஒன்று உருவாகுகிறது. தான் அந்த உணர்வு பூர்வமாக இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார்.
இந்த விழிப்பு கொண்ட அந்த விழிப்புணர்வில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு அவர் உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்து ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார். அப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்து காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொண்டு வழியாக நடைமுறைக்கு வருபவர் நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைவார். அவருக்கு மரணம் ஒன்று கிடையாது. அவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மரணத்தை வென்றார் என்றால் மரணிப்பதற்கு அவர் இங்கே இல்லை, உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்த துஷ்டியில்தான் அவர் இருந்தார். அப்போ அந்த ஆணவத்தில் ஈகோவில் தான் அவர் இருந்தார். அப்போ ஈகோ ஆணவம் இல்லை என்றால் அப்போ இங்கே நானும் இல்லை. அப்போ நான் இருப்பது அந்த ஈகோவில் ஆணவத்தில். இப்போ ஆணவமும் ஈகோவும் கரைந்து போனதன் பிறகு முற்றுமுழுதாக அழிந்து போனதன் பிறகு இங்கே சம்மா திட்டிக்குள் வந்தவருக்கு நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ இதுதான் சத்திய ஞானம் அடைந்த சுபாவம். அப்போ இந்த சுபாவத்துக்குள் விழிப்புணர்வோடு ஒரு பயணம் செய்து நிர்வாணம் அடைகிறார். அவருக்கு மரணம் கிடையாது. மரணம் இருக்கும் வரை அவருக்கு உலகம் இருக்கும் வரை அவருக்கு மரணம் இருந்தது. உலகம் நிச்சயமாக இருக்குது, சத்தியமாக இருக்குது, உண்மையாக உலகம் இருக்கிறது என்று எழுத்துக்கொண்டு வாழ்ந்த மனிதன், இந்த துஷ்டியில் இருந்த மனிதன் கர்மத்தை சேர்த்து கொண்டு போய்கொண்டிருந்தார். அப்போ கர்மத்தை சேர்த்து கொண்டு போனதன் காரணமாக அவர் அந்த ஈகோவின் காரணமாக இந்த ஆணவத்தின் காரணமாக அவர் கர்ம பூமியில் அவர் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதை போல போய்கொண்டிருந்ததன் காரணமாக அவர் துன்பத்தை நோக்கி போய்கொண்டிருந்தார். அவருக்கு பிறப்பு இருந்தது. ஏனென்றால் உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தில் அவர் பிறந்தார். நிச்சயமாக உலகம் இருக்கிறது என்று வாழ்ந்த மனிதன் நிச்சயமாக அந்த உலகத்தில் பிறப்பார். அப்போ இதுதான் கர்ம பூமி. அப்போது நிச்சயமாக உலகம் வெளியில் கிடையாது, மனதில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் சம்மா திட்டிக்கு வருகிறார். அப்போது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து அனைத்து எண்ணங்களிலிருந்தும் மனதின் மாயிலிருந்து கற்பனை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு உலகம் ஒன்று கிடையாது, உலகம் ஒன்று நிச்சயமாக இல்லை. அவருக்கு எதை பார்த்தாலும் அது வர்ணமும் வடிவமும் தான். எதை கேட்டாலும் அது காதுக்கு கேட்கும் ஒரு சத்தம் மட்டும்தான். எதை உணர்ந்தாலும் நாக்குக்கு அது ஒரு சுவை மட்டும்தான். எதை முகர்ந்து பார்த்தாலும் அது ஒரு நாற்றம் மற்றும் ஒரு வாசனை மட்டும்தான். எதை ஸ்பரிசம் செய்து பார்த்தாலும் அங்கே ஒரு இறுக்கமான பாரமான உஷ்ணம் குளிர் இந்த மாதிரி ஒரு தன்மையைத்தான் அந்த உடம்புக்கு இந்த சென்சருக்கு உடம்பு என்கிற அந்த உற்பத்தி நிலையத்துக்கு உணர முடியும். அப்போ அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறதா? வெளியில் கிடையாது. வெளியில் எங்கேயுமே இல்லை. கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை. கண் இல்லை என்றால் வெளி உலகம் இல்லை. காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை. காது இல்லை என்றால் சத்த உலகம் இல்லை. மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இல்லை. மூக்குக்கு வாசனை துர்நாற்றம் உணர முடியவில்லை என்றால், சென்சர் இயங்கவில்லை என்றால் வெளி உலகம் ஒன்று அங்கே இல்லை. அப்போ நாக்குக்கு உணரும் சுவை, நாக்கை நாங்கள் அறுத்து போட்டால், நாக்கை கட் பண்ணிட்டா நாக்கில் சுவையை உணர முடியலை, நாக்கு சென்சர் இயங்கலை. அப்போது இந்த நாக்குக்கு உணர்கிற சுவை வெளியில் இருக்கிறதா? வெளியில் கிடையாது. உடம்பு மறுத்து போச்சு. உடம்பு உயிர் பிரிந்ததன் பிறகு இந்த உடம்பு வெறும் டெட் பாடி ஒரு மரக்கட்டையை போல. அப்போ அந்த மரக்கட்டைக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மை இருக்கிறதா? அப்படி ஒன்று கிடையாது. அந்த உடம்புக்கு உணர்கிற சென்சருக்கு உணர்வது எங்கேயும் இருக்கிறதா? குளிர் வெளியில் இருக்கிறதா? உஷ்ணம் வெளியில் இருக்கிறதா? பாரம் வெளியில் இருக்கிறதா? இறுக்கமான தன்மைகள் வெளியில் இருக்கிறதா? இவை அனைத்தும் வெளியில் இருப்பது கிடையாது. இவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டதை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு வெளி உலகம் உண்மையாக நிச்சயமாக கிடையாது. அவர் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர். அப்போ இவர்தான் புத்த சுபாவத்தை அடைந்த
ஆரிய ஸ்ராவக புத்த ஸ்ராவக புத்த என்ற புத்த நிலையை அடைந்த பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான். இப்போ இவர்தான் உண்மையான பௌத்தர். பௌத்தர் என்பது சைனா, ஜப்பான், இலங்கை, பர்மா என்ற இன்றைக்கு உலகத்தில் ஏனைய நாடுகள் இருக்குது. அப்போ இவர்கள் அனைவரும் உலகம் உண்மையென நினைத்து கொண்டு வாழும் துஷ்டியில் தான் இவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சத்திய தர்மத்தை எவர் ஒருவர் கேட்கிறாரோ அவருக்கு ஜாதி தேவையில்லை, பேதம் இல்லை, மொழி தேவையில்லை, இனம் இல்லை, மதம் இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஜாதி, மதம், பேதம், மொழி, இனம் எதுவும் தேவைப்படாது. ஒரு தேடுதல், ஒரு விமர்சனம் எங்களுக்குள் இருந்தால், இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இந்த தேடலை, விமர்சனத்தை நாங்கள் செய்தால் எங்களுக்குள் இதை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிந்து கொண்டு வழியாக நடைமுறைக்கு நாங்கள் வந்தால் அப்போது சத்திய தர்மத்தை நாங்கள் பிரத்யக்ஷம் அடைந்து ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மத்தால் தான் முடியும். இப்போ சத்திய தர்மம் தெரியாத யாருமே, சத்திய தர்மம் கேட்காத யாருமே அனுசோத்தையிலிருந்து படுசோத்தைக்கு வர முடியாது. மித்யா துஷ்டியிலிருந்து சம்மா திருஷ்டிக்கு வர முடியாது. இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் மித்யா துஷ்டி. ஒவ்வொரு மதத்தவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் தான் சரி என்று. இந்துக்கள் நினைப்பது நாங்கள் தான் சரி. அதே போல் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் அவர் எல்லாம் பிழை, நாங்கள் தான் சரி என்று. இஸ்லாமியர்கள் நினைக்கிறார்கள் எல்லாமே பிழை, நாங்கள் தான் சரி. அதே போல் பௌத்தர்களும் நினைக்கிறார்கள் எல்லாமே பிழை, நாங்கள் தான் சரி என்று. அப்போது சரி சரி என்று நினைக்கும் அத்தனை பேரும் பிழை. சத்திய தர்மம் தெரிந்து கொண்டவர் அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைகிறார். அப்போது சரி என்று சொல்வதற்கு கூட இங்கே ஒருத்தர் இல்லை. நான் சரி என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. நான் இருந்தது உலகம் இருக்கும் வரைக்கும். உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்த நான் இருந்தேன். அப்போ உலகம் நிச்சயமாக இல்லை. உலகம் என்பது சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிருஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை என்றால் அப்போ உலகம் இல்லை. அப்போ உலகம் இல்லை என்றால் நான் இருக்கிறேனா? நானும் இல்லை. அப்போ இதுதான் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் சம்மாதிட்டிக்கு வருகிறார். இப்போ அவருக்கு உலகம் என்பது நிச்சயமாக எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே அகப்படாது. அப்போ இதுதான் சத்திய தர்மத்துக்குள் விழித்து கொண்ட சுபாவம். அப்போ இதுதான் சத்திய ஞானம் அடைந்த சுபாவம். இந்த சுபாவ தர்மத்தை புரிந்து கொள்ள நாங்கள் சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேட்கணும். இந்த கேட்கத்தான் எங்களுக்கு இது அனுசோத்தை என்கிற இந்த பக்கத்துக்கு நாங்கள் திரும்ப முடியும். இந்த பக்கம் எங்களுடைய சுழற்சி தொடங்கும். அப்போதான் நாங்கள் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு வாழும் வரைக்கும் நாங்கள் அனுசோத்தை என்கிற இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல எங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்போ இதனால் நாங்கள் அனைத்து மதத்தவருக்கும் கூறிக்கொள்ளும் விடயம்தான், இந்த சத்தியத்துக்கு வாருங்கள், இந்த சத்திய தர்மத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க தேவையில்லை, ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை, நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, எந்த மெடிடேஷனையும் நீங்கள் செய்ய தேவையில்லை, எந்த தியானத்தையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. தர்மத்தை நீங்கள் கேட்டால், சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். இது ஏய் பசிக்கோ ஓப்பன் ஐக்கோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. இதை பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். இது யாருக்கும் ஓப்பனாக இருக்குது, எல்லாத்துக்குமே இது விவரிக்கப்பட்டிருக்கு. இது அந்த மதத்தவருக்கு இந்த மதத்தவருக்கு, இது அவருக்குத்தான் அது அவருக்குத்தான் அப்படின்னு யாருக்குமே இது ஒழிக்கலை. எங்கேயுமே ஒளிவு மறைவு கிடையாது. சத்தியத்துக்குள் ஒளிவு மறைவு இல்லை. சத்தியத்தை நாங்கள் காம்பீரமான சத்தியத்தை நாங்கள் கூறும்போது உண்மையை கூறத்தான் வேண்டும். உண்மையை கூறாவிட்டால் பொய்க்கு நாங்கள் அகப்படுவதைப் போல, பொய்யை நாங்கள் இன்னும் மெருகூட்டி வளர்ப்பது போல ஆகும். அதனால் நாங்கள் உண்மையை கூறித்தான் ஆக வேண்டும், சத்தியத்தை கூறித்தான் ஆக வேண்டும். துஷ்டியிலிருந்து நாங்கள் விலகி கொள்ள மனிதனை செய்ய வேண்டும் என்றால் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ இதை கேட்கும் உங்களுக்கும் ஒரு வருத்தம் ஏற்படலாம். ஏனென்றால் நாங்களும் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கோம். அப்போ அதெல்லாமே துஷ்டி என்பது எங்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டதன் பிறகு தான் எங்களுக்கு நன்றாக புரிந்தது. அப்போ இந்த வருத்தம் உங்களுக்கும் ஏற்படலாம். அப்போ அந்த வருத்தத்தை
ஒரு பக்கம் வைத்துவிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எங்கேயுமே போயிட்டு செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் செய்கிற காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு எந்த காரியத்தில் இருந்தாலும் நீங்கள் பயணம் ஒன்று செய்யும்போது பஸ்ஸில் பயணம் செய்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு இயர்ஃபோன் அடிச்சுக்கிட்டு இதை கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களோட வேலையை நிப்பாட்டிட்டு இதை கேட்கணுன்றது கிடையாது. நீங்கள் உங்களோட செயலை நிப்பாட்டிட்டு இதை கேட்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் எதை செய்து கொண்டு எந்த காரியத்தில் ஈடுபட்டும் இதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ புரிந்து கொள்வதன் இதை கேட்டு தெரிந்து கொண்டு முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்து நடைமுறைக்கு வந்தீங்கன்னு சொன்னால், அப்போ இதை தவிர உங்களுக்கு இந்த உலகத்தில் சத்தியம் ஒன்று எங்கே திரும்பினாலும் கிடைக்காது. இதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம், காம்பீரம். இந்த காம்பீரமான பரம சத்தியம் என்பது அந்த பகவான் புத்தர் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். இது அதிகாலையில் பனிப்படலங்கள் இந்த புட்கள் மீது படிந்திருக்கும். சின்ன சின்ன துளிகளாக, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன துளிகளாக இருக்கும். அப்போ இந்த துளிகளை நாங்கள் கண்டுபிடித்து பார்க்க வேண்டுமா இருந்தால் ஒரு உன்னிப்போடு, ஆழ்ந்த ஒரு உன்னிப்போடு நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அப்போ தான் எங்களுக்கு அதை காண முடியும். அப்போ இதே போலத்தான் இந்த சத்தியத்தை காண்பது என்பது நாங்கள் அந்த ஆத்ம கோணத்தில் பார்த்தால் இது எங்களுக்கு அகப்படாது. இது அனாத்ம கோணத்தில் பார்க்க வேண்டும். இது ஏனென்றால் இது அனாத்ம தர்மம். ஆன்மா என்ற தர்மம் இல்லை, இது அனாத்ம தர்மம். ஆன்மா என்பது இங்கே கிடையாது. ஆன்மா என்ற துஷ்டியில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய காம்பீரமான பரம சத்தியம். இப்போ இந்த சத்தியத்தை நாங்கள் பழக்கப்படுத்தினோம். எங்களுடைய கல்யாணமிச்ச குருநாதர் அவர்கள், கல்யாணமிச்ச என்பது இந்த சத்திய தர்மத்தை ஒருவர் போதனை செய்கிறார்களோ அவர் இந்த சத்திய தர்மத்தை கடைபிடித்து தான் இதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி கையாண்டு தன் அனுபவபூர்வமாக இதை கூறுகிறார்களோ அவர் இந்த சத்திய ஞானம் அடைந்து கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து கிருத்தங் ஞானம் வழியாக நிர்வாணம் அடைந்த சுபாவத்தில், அதாவது சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த ஒரு நிலையில் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்களோ அவர்தான் கல்யாணமித்ர. இப்போ எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் தான் முதலாக இந்த உலகத்துக்கு உதித்த கல்யாணமித்ர எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இந்த சத்திய தர்மத்தை இன்று எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரியன் வான்ஸ் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து இதை பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் இன்றைக்கு உலகத்துக்கு போதனை செய்கிறார்கள். அப்போ இதை நாங்களும் கேட்டு இதை முதலில் தெரிந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தோம். நடைமுறைப்படுத்தி இதை கையாண்டு பார்த்தால் இதுதான் சத்தியம். இப்போ இதை தவிர சத்தியம் என்று இங்கே உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. மெடிடேஷன் தெரப்பியை செய்வதனால, தியானங்களை மேற்கொள்வதனால, டியூஷன் கிளாஸை போவது போல் தியான கிளாஸுங்களுக்கு போயிட்டு மெடிடேஷன் தெரப்பியை செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த சமாதி நிலையில் மூழ்கி இருப்பதனால யாருக்கும் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது, கற்பனையிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவர் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடும் போது, செயல்களில் ஈடுபடும் போது அவருக்கு மறுபடியும் இந்த ஆசை, கோபம், மாயை என்கிற ராக தேச மோக அவருடைய மனதுக்கு போய் கொண்டிருக்கும். அவர் இருப்பது கர்ம பூமியில் தான். அப்போ கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடையலை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இதை மெடிடேஷன் தெரப்பியை, இந்த சமத்த தியானத்தை வகுப்புகளை செய்து மனிதர்களை ஏமாற்றி மனிதனின் கையில் இருக்கிற எவ்வளோ சரி அதை பிடுங்கிக்கிட்டு இதை விற்று சாப்பிடும் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வியாபாரிகள். இப்போ இவர்கள் அனைவரும் செய்வது வியாபாரம். மனிதர்கள் இன்னும் துன்பத்தில் தான் மூழ்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி எங்கேயுமே கிடையாது. அப்போது நாங்கள் இதை செய்வதற்கு எங்கேயுமே போக தேவையில்லை. எல்லா காரியத்திலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்போன்னு நடிச்சிக்கிட்டதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை நீங்கள் கேட்டு வரும்போது உங்களுக்கு இதை புரிய வரும்போது நீங்கள் இதை உங்களுக்குள்ளே ஒரு தேடுதல் உங்களுக்குள்ளே உருவாகும். இப்போ அந்த உருவான தேடல் என்பது சத்தியத்தை தான் நீங்கள் தேடுகிறீர்கள். அப்போ சத்தியத்தை தேடும் ஞானம் தான் விதர்சனா ஞானம். அப்போ இந்த விதர்சனா ஞானம் என்பது தான் விதர்சனா தியானம். இப்போ இந்த தியானத்தை நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மெடிடேஷன் தெரப்பி செய்வதை போல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கைகளை மேலே வச்சுக்கிட்டு
மூச்சைக்கு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதில்லை. இந்த விதர்சனா தியானம் என்பது சத்தியத்தை தேடும் ஞானம்தான் விதர்சனா ஞானம். இப்போ சத்தியத்தை நாங்கள் இந்த சத்திய தர்மத்தினூடாகத்தால் தெரிந்து கொள்ள முடியும். முதலில் இப்போ தெரிந்து கொண்டவர் புரிந்து கொள்வதற்கு அவர் அதை தேடுதல் ஒன்றை மேற்கொள்கிறார். மேற்கொண்டு மனதின் மாயையை அவர் புரிந்து கொள்கிறார், கற்பனையை அவர் புரிந்து கொள்கிறார். ஆத்மா என்ற துஷ்டி என்றால் இதுதான் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போது அதிலிருந்து விடுதலை அடையும் பயணத்தில் அவர் மேற்கொண்டு பயணம் செய்து சத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து குத்திய ஞானம் வழியாக கிருத்தக் ஞானம் அடைந்து நிர்வாணம் அடைகிறார். அப்போ இந்த சத்திய தர்மத்தை உணர்ந்து புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அவருக்கு மரணம் கிடையாது, மரண பயம் கிடையாது, மரணிப்பதற்கு அவரும் இங்கே இல்லை. அத்தானுதிட்டிங் உவச்ச மச்சுராஜா நபசதி. ஆத்ம துஷ்டியிலிருந்து ஆத்ம துஷ்டியை நாங்கள் கைவிட்டால் மரணத்தை வெல்வார். ஆத்ம துஷ்டியை கைவிடுவாராக இருந்தால் அவர் மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அத்தானுதிட்டிங் உவச்ச மச்சுராஜா நபசதி. அப்போ எவர் ஒருவர் ஆத்ம துஷ்டியை கைவிடுகிறார்களோ, ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறாரோ, அவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைவார், மரணத்தை வெல்வார். மரணிப்பதற்கு அவரின்றி இங்கே ஒருத்தர் இல்லை, மரணிப்பதற்கு அவருக்கு உலகம் உண்மையாக இல்லை. உலகம் ஒன்று இல்லாத போது மரணத்தை வெல்கிறார் அவர். மரணத்தை வென்ற சுபாவமே இதுதான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். தொடர்ந்து கேளுங்க. திருவன் சரணாயி.